இன்றைக்கி நம்ம வந்து நெத்திலி மீன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், 1/2 கிலோ நெத்திலி மீன் வாங்கி தலைலாம் எடுத்து உப்பு போட்டு கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு ஒரு 1/2 ஸ்பூனு, சில்லி மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன், ஒரு முட்டை, அதுக்கப்புறம் புளி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து நம்ம லெமன் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் அது புளி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுவே நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு எதுக்கு தெரியுங்க நம்ம முட்டை போடுறோம். முட்டை போட்டோன்னா வந்து நல்லா புறப்புறன்னு வருவாங்க. நீங்கள் வந்து முதல்ல உப்பு சரி பார்த்துக்குங்க. நான் முட்டை போட்டுட்டுலாம் சரி பார்க்க மாட்டேன் வச்சு, ஆனால் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறீங்களா, வாஷ் பண்ணி நெத்திலி மீன் அதை எடுத்து நம்ம தேவை சேர்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நெத்திலி மீன் தெரியுங்களா. நல்லா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும். சாப்பிட்றப்போ இந்த வாழைப்பழம் வச்சுக்கணும். போட்டு மசாலாவில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா போட்டாச்சு. 10 மினிட்ஸ் ஊறுறாங்க. சாதம் வச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கையில் போட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கல் வச்சுருக்கேன். கல் சூடாயின்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கலாம். நம்ம எடுத்து அப்படியே போட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் ஆயிலெல்லாம் ஃப்ரை பண்ணாதீங்க. ஆயிலெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுகூட இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வந்து அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. சரி, திருப்பி போடாதீங்க. ஒரு 2-3 நிமிஷம் அந்த எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே அதை ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நெத்திலி மீன் ஃப்ரை சூப்பராக ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருக்கு. தெரியுங்களா? பாருங்கள், உள்ளதான் நல்லா வெந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிக்கனில் தான் 65 பண்ண முடியுங்களா? இது மாதிரியும் பண்ணி சாப்பிடலாம். சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃப்டர் தோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கேன். ஆஃப்டர் தோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.